ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 174. இதில் தாஸ்யா பௌரி சம்பத் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரிசா பூரி பக்கத்தில் பாலிகிராம என்ற கிராமம் இருக்கின்றது. இங்கே ஆதிவாசி தாழ்குளத்தில் தாஸ்யா பௌரி என்பவர் வசித்து வந்தார். தாஸ்யா ஏதும் அறியாதவர், பக்தி எது பாவம் எது என்பதை அறியாதவர். அவருக்கு மனைவி மட்டுமே, குழந்தைகள் கிடையாது. கணவனும் மனைவியும் பரம தரித்திரர்கள். தாஸ்யா நெசவாளி. நெசவு செய்த துணியை விற்று கிடைத்த சொற்ப பணத்தில் அவர் குடும்பம் நடத்தி வந்தார். பண்டிகை நாட்களில் தாஸ்யா கிராமத்தில் உள்ள பிராமணர்கள் வீட்டுக்கு செல்வார். பகவான் கிருஷ்ணரை ஸ்தோத்தரிக்கும் பாக்களை கேட்டு மகிழ்வார். அவருக்கு எதுவும் புரியாதுதான், ஆயினும் காது கொடுத்து கேட்க விரும்பினார். இப்படியாக அவர் தன் வாழ்க்கை கழித்து வந்தார். அதாவது ஜீவனத்திற்காக உழைப்பது, பண்டிகை நாட்களில் எப்போதாவது கீர்த்தனம் கேட்பது. ஒரு சமயம் அவர் குரு ஒருவர் இடமிருந்து மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்டார். காந்தி மாலை அணிவது, நெற்றி திலகம் இட்டுக்கொள்வது ஆகியவற்றை தொடங்கினார். பக்தர்களோடு சத்சங்கம் வைத்துக்கொண்டு அவர்கள் இடம் ஹரிக்கதை கேட்டு வந்தார். படிப்படியாக அவர் இன்னும் நிறைய தெரிந்து கொண்டார். பகவான் ஸ்ரீ ஹரி மட்டுமே சத்தியம் என்பதை உணர்ந்தார். எது கிடைத்தாலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் மன நிறைவுடன் இருந்தார். இருப்பினும் அவர் அடிக்கடி நினைத்து கொள்வார், என் கர்மவினை என்னை கீழ்ஜாதியில் பிறக்க வைத்து இருக்கின்றது. இந்த கீழ்ஜாதியில் பிறந்த என்னால் எப்படி ஹரி பக்தியை பெற முடியும் என நினைத்தார். இப்பொழுது பூரியில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணன் அவருடைய அவதாரமாக ஜெகநாதர் ரத யாத்திரை சமயம் ஆயிரம் ஜனங்கள் நாடு முழுவதிலும் இருந்து பூரிக்கு பயணித்தார்கள். அவர்களுக்கு ஜெகநாதர் ரதத்தில் ஏறுவதை பார்க்க விருப்பம். பூரிக்கு போய் பகவான் கிருஷ்ணரை தரிசிக்க நினைத்தார். தாஸ்யா பகவான் எப்படி இருப்பாரோ என்ற வியப்பு அவருக்கு. இவ்வாறு நினைத்து கொண்டே அவர் பூரிக்கு போனார். உடன் அவருடைய கிராம மக்களும் வந்தார்கள். பூரிக்கு வந்தவர் பிரதான சாலையில் ஓர் இடத்தை கண்டார். பகவான் ஜெகநாதரின் ரதமான நந்திகோஷ ரதத்தின் முன் நின்று தரிசித்தார். தாஸ்யாவுக்கு பரம ஆனந்தம். தேரில் வீற்றிருந்த பகவான் ஜெகநாதரை அவர் நமஸ்கரித்தார். பகவான் கிருஷ்ணரின் கருமையான திருமுகத்தை பார்த்த அவருக்கு கண்களில் நீர் சுரந்தது. பகவான் ஜெகநாதருடைய அழகான செவ்வாயும் கரு விழிகளும் அவருக்குள் பரவசத்தை கிளறி விட்டன. அவர் ஸ்தோத்தரித்தார், ஓ பிரபு ஜெகநாதா, உலகிலே நான் மகா பாவி, தயவு செய்து என்னை கை விட்டு விடாதீர்கள். எனக்கு ஞானத்தை அளியுங்கள். தாங்கள் சிதறிய ஆத்மாக்களை விடுவிக்கும் பதித்த பாவனர், ஓ பகவான் கிருஷ்ணரே, எனக்கு விடுதலை தாருங்கள். பரவசத்தில் கதறியவர் தரையில் விழுந்து பகவானை நமஸ்கரித்தார். ஓ, இந்த வையகத்தில் தாங்களே சத்தியர், மற்றவையெல்லாம் மாயை. இந்த சமயத்தில் இருந்து தாங்களே எனக்கு அனைத்தும். இப்படி சோர்த்தரித்த பிறகு தாஸ்யா தன் கிராமத்திற்கு புறப்பட்டு விட்டார். இப்பொழுது தாஸ்யா தனது வீட்டிற்கு வந்தார். மனைவி அவரை சாப்பிட அழைத்தாள். கை கால் சுத்தம் செய்த பிறகு அவர் உட்கார்ந்தார். மனைவி சாதமும் பசலை கீரையும் பரிமாறினாள். அப்போது சமைத்து இறக்கிய சாதத்தை அகப்பையால் எடுத்து வைத்தாள். செம்மண் பானையில் சாதம் வெள்ளை வெளியேறென இருந்தது. சாதத்தின் மேல் கரும் பசலை கீரை மனைவி பரிமாற களையத்தை கணவன் முன் வைத்தாள். வெள்ளை சாதத்தில் கரும் பசலை தாஸ்யாவுக்கு பகவான் ஜெகநாதரின் கண்கள் நினைவு ஊட்டின.
ஓ ஆ, பார்ப்பதற்கு இது என் பகவான் ஜெகநாதரின் வெண் தாமரை கண்களை அல்லவா ஒத்து இருக்கின்றன. இதை எப்படி என்னால் சாப்பிட முடியும்? தேகம் நடுநடுங்க அவரால் பேசக்கூட முடியவில்லை. கண்களில் நீர் தழும்பி வழிந்து ஓடியது. ரோமங்கள் விரைந்து நின்றன. அவர் பித்தன் போல் ஆகிவிட்டார். யாருக்குமே புரியாத பல விஷயங்கள் அவர் பேச ஆரம்பித்து விட்டார். கையை தட்டி ஆடினார், பாடினார். இப்பொழுது கணவனின் விசித்திரமான போக்கை பார்த்த மனைவி கிராம தலைவர்களை கூப்பிட்டால் கணவன் எப்படி பித்தன் ஆகிவிட்டான் என்பதை வந்து பார்க்க கூறினால், கணவன் பூரிக்கு போயிருந்ததால் யாராவது அவருக்கு வசியம் செய்து பித்தனாக்கி இருக்கலாமோ என நினைத்தால், ஓ ஏன் இப்படி குதித்து சாப்பிடாமல் இருக்கிறாய் என தாஸ்யாவை கிராம மக்கள் கேட்டார்கள். இப்பொழுது சாதம் என் பகவான் ஜெகநாதருடைய கண்களைப் போன்றே இருக்கின்றது. பிறகு எப்படி இதை சாப்பிட முடியும்? இப்படி பதிலளித்த தாஸ்யா பாடி ஆட ஆரம்பித்து விட்டார். இதனை கேட்ட கிராமவாசிகள் தாஸ்யாவின் பக்தியை நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள். ஓ, உங்களுக்கு இந்த பாவம் எங்கே இருந்து கிடைத்தது? பவக்கிரகி ஜெகநாதர் தன் அருளை உங்களுக்கு வழங்கிவிட்டாரா? இன்று முதல் நீங்கள் பலிக்கிரம தாஸ்யா என அழைக்கப்படுவீர்கள். இவ்வாறு கூறிய கிராமவாசிகள் தனித்தனி கிண்ணங்களில் சாதத்தையும் கீரையும் வைத்து பரிமாறுக என்று அவர் மனைவியிடம் கூறினார்கள். அவ்வாறே அவள் பரிமாறியதும் தாஸ்யா அமைதியாக அதை சாப்பிட்டார். அன்று முதல் பலிக்கிரம தாஸ்யா தன் மனதை பகவான் ஜெகநாதரின் தாமரை கண்களில் பதித்து ரத யாத்திரையின் போது வாசிக்கப்படும் மிருதங்கம், கரத்தாளம், மணி ஆகியவை எழுப்பும் தெய்வீக ஓசை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தார். லௌகிக விஷயங்களை அவர் விஷமாக கருதினார். அவர் அமைதி, கருணை, அடக்கம், வாய்மை ஆகியவற்றின் உறைவிடம் ஆகிவிட்டார். அவர் எப்போதும் பிரபு பத்மநாபனை நினைத்து கொண்டு இருந்தார். புலன்கள் எல்லாவற்றையும் அடக்கி கண்களை மூடி பகவான் ஜெகநாதரின் அழகான முகத்தை தியானித்தார். இப்பொழுது ஜெகநாதர் பக்த பக்ஷன் ஆவான். அவருக்கு தன் பக்தனின் பக்தி பாவமே முக்கியம். அவர் ஜாதி, சமயம், செயல்களை பார்ப்பது கிடையாது. தான தபமோ, பூஜை புனஸ்காரமோ, தீர்த்த யாத்திரையோ அவருக்கு இதத்தை தராது. தான தபத்தின் பலன்தான் என்ன? தேவர்களை வழிபடுவதால் என்ன பயன்? யாரும் இவற்றால் அவரை அடைய முடியாது. அவர் பவக்கிரகி, கருணையின் இருப்பிடம். யாராவது நம்பிக்கை உடன் அவரது புனித திருநாமத்தை துதித்தால் பகவான் அந்த நபருக்கு சொந்தம் ஆகி விடுகின்றார். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் இரவும் பகலும் தாஸ்யா பகவான் ஜெகநாதரை பற்றி நினைத்து கொண்டு இருந்தார். அவருக்கு பகவான் ஜெகநாதரை தவிர வேறு யாரையும் தெரியாது. ஓர் இரவு அவர் பகவான் ஜெகநாதருடைய தாமரை திருப்பாதத்தை தியானித்து உறங்க போனார். ஸ்தோத்தரித்தார். ஓ பகவான் தன் சதுர்புஜ ரூபத்தை காட்டி கருணை புரிவாரா? பக்தனின் மனதை புரிந்து கொண்ட ஜெகநாதர் கற்ப கிரகத்திலிருந்து புறப்பட்டு தாஸ்யா முன் தோன்றினார். தாஸ்யா மனக்குளிர பகவான் ஜெகநாதரை தரிசித்தார். ஓ, நான் நேரில் எந்த பகவானை பார்த்தேனோ அவர் அதே ரூபத்தில் இப்போது என் முன் நிற்கின்றார். நான் பகவான் ஜெகநாதரை நேராக பார்த்து கொண்டு இருக்கின்றேன். பிரம்மா மற்றும் எல்லா தேவர்களும், அசுரர்களும், யக்ஷர்களும், கந்தர்வர்களும், கிண்ணறர்களும், சித்தர்களும், யோகி, முனி எனப்படுவோரும் ஸ்ரீ ஹரியின் தாமரை திருவடி சதா தியானித்தவனுமே இருக்கின்றார்கள். அவர்களால் அவரை பார்க்க கூட முடியவில்லை. நானோ ஏதும் அறியாதவன், தாழ் குலத்தில் பிறந்தவன். நான் எந்த ஒரு பக்தி சேவை செய்தது கிடையாது. ஓ லோகநாதரே, தாங்கள் என் குடிலுக்கு வருகை தந்து இருக்கின்றீர்கள். இவ்வாறு தாஸ்யா பகவானை ஸ்தோத்தரித்தார். மஞ்சள் ஆடை அணிந்த பகவான் பேசினார். ஓ தாஸ்யா, தயவு செய்து கேட்பாயாக.
என் இதயம் மோட்சத்தையோ முக்தியோ மோகிக்கவில்லை. என்னை யார் பக்தியுடன் வழிபட்டாலும் என் மனம் அவர்பால் ஈர்க்கப்படுகின்றது. உன் பக்தி பாவமே எனக்கு முக்கியம். எனது பிரிய பக்தா, நான் உனக்கு என்ன வரம் தர வேண்டும்? என்னை கேட்பாயாக தருகிறேன் என்றார் அவர். இப்பொழுது மிகவும் திருப்தி அடைந்த தாஸ்யா பதிலளித்தார். ஓ எனது பிரபு, நான் வேண்டுவதெல்லாம் நின் திருவடியை என்றும் நினைத்து இருப்பதே. தயவு செய்து என்னை ஆசீர்வதியுங்கள். அப்போதாவது என்னால் என் மனதை தங்கள் பக்தர்களின் தாமரை திருவடியில் நிலை நிறுத்த முடியும். நான் எப்போது தங்களை தியானித்தாலும் எனக்கு தரிசனம் தர அருள் புரிவீராக. எனக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது என்றார் அவர். இதனை கேட்ட பகவான் ஜெகநாதர் பேசினார். ஓ, நின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பெற்று விட்டது. நீ எப்போது பூரிக்கு போனாலும் என் கோபுரத்தின் உச்சியில் உள்ள நீல சக்கரத்தை பார்க்கவும் நான் உனக்கு அங்கே காட்சி தருகிறேன். இவ்வாறு வரமளித்த பிறகு பகவான் மறைந்து விட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் பலிக்கிரம தாஸ்யா துணி விற்பதற்காக பிராமணர் ஒருவர் வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டில் தென்னை மரம் ஒன்றை கண்டார். அதில் காய்ந்திருந்த ஒரு நல்ல தேங்காய் சுட்டிக்காட்டி அதை தனக்கு தர முடியுமா என பிராமணரிடம் கேட்டார். ஓ, நான் இதை பகவான் ஜெகநாதருக்கு காணிக்கை ஆக்க விரும்புகின்றேன். விலை எதுவானாலும் அதை துணியின் விலையில் கழித்து கொள்ளவும் பேராசை பிடித்த அந்த பிராமணர் கூறினார். ஓ, தேங்காயை கொடுத்துவிட்டு துணியை எடுத்துக் கொள்வேன். பலிக்கிரம தாஸ்யாவிற்கு இந்த ஒரே துணியை விற்றுத்தான் ஜீவனம் பண்ண முடியும். ஆனால் அவர் அதை பற்றி கவலை கிடையாது. துணியை கொடுத்துவிட்டு தேங்காயை பெற்றுக்கொண்டு தன் கிராமத்திற்கு திரும்பிவிட்டார். அன்றைய தினம் ஒரு பிராமணர் பகவான் ஜெகநாதருக்கு காணிக்கையாக்க பல்வேறு பல வகைகள் பால் முதலியவற்றை பூரிக்கு எடுத்து சென்று கொண்டு இருந்தார். தன்னுடைய தேங்காயையும் எடுத்து சென்று பகவான் ஜெகநாதருக்கு காணிக்கை ஆக்குமாறு அவரிடம் தாஸ்யா கேட்டுக்கொண்டார். பிராமணர் இடம் பலிக்கிரமா பேசினார். ஓ, தயவு செய்து இந்த தேங்காய் எடுத்து செல்லவும். உங்கள் காணிக்கைகளை செலுத்திய பிறகு என்னுடைய காணிக்கை நினைக்கவும். நான் கொடுத்த தேங்காய் வைத்துக்கொண்டு கருட ஸ்தம்பத்தின் பின்னால் நின்று உங்கள் பக்தன் பாலிக்கிரம தாஸ்யா இந்த தேங்காய் கொடுத்து அனுப்பியிருக்கிறார், பெற்றுக்கொள்ளவும். பகவான் தன் கரத்தை நீட்டி தேங்காயை வாங்கி கொண்டால் அவரிடம் கொடுத்து வரவும், இல்லாவிட்டால் தேங்காயை திருப்பி கொண்டு வந்து விடவும். பிறகு பிராமணர் சிரித்து விட்டு பூரிக்கு புறப்பட்டார். பாலிக்கிரம தாஸ்யா தன் வீட்டிற்கு திரும்பினார். பிராமணர் ஜெகநாதர் கோவிலை அடைந்து பகவான் ஜெகநாதருக்கு தான் செய்ய வேண்டிய பூஜை செய்து முடித்தார். அவர் திரும்பி வரும் சமயத்தில் பாலிக்கிரம தாஸ்யா கொடுத்த தேங்காய் நினைவிற்கு வந்துவிட்டது. ஓ, என்னதான் நடக்கின்றது பார்ப்போமே என நினைத்தார். ஆர்வ மேலிட்டினால் அவர் கருட கொடிமரத்தின் பின்னால் சென்றார். ஓ தரு பிரம்மனே, பலிக்கிரம தாஸ்யா தங்களுக்கு இந்த தேங்காயை காணிக்கை ஆக்க கொடுத்து அனுப்பியிருக்கிறார். தயவு செய்து தங்கள் தாமரை கரத்தை நீட்டி அதை பெற்றுக்கொள்ளவும், இல்லாவிட்டால் நான் அதை திருப்பி எடுத்துக்கொண்டு போய்விடுவேன். பகவான் திடீரென தனது நீண்ட கரத்தை நீட்டினார். கர்ப்பகிரகத்திலிருந்து பிராமணர் கையில் இருந்த தேங்காயை எடுத்துக்கொண்டார். இப்படியாக பகவான் ஜெகநாதருக்கு தேங்காய் காணிக்கை ஆக்கப்பட்டு விட்டது. பக்தனின் திடமான நம்பிக்கை சற்றே பார்க்கவும் ஓ லட்சுமி தேவிக்கு கூட புரியாது. இதை பார்த்த பிராமணர் பரவசத்தில் கதறினார். ஓ பாலிக்கிரம தாஸ்யா, தங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது. தங்கள் தாய் தந்தையர் புண்ணியவான்கள், அவர்கள் கீர்த்தி ஓங்குக. தங்களுடைய கிராமம் புண்ணியமானது. பகவான் ஜெகநாதர் தங்களிடம் பிரியமாக இருக்கிறார். கோவிலில் இருந்த மக்களிடையே இந்த செய்தி பரவிற்று. ஒவ்வொருவரும் பாலிக்கிரம தாஸ்யாவை அவருடைய கலப்படமற்ற பக்திக்காக மெச்சினார்கள். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் ஒரு நாள் பாலிக்கிரம தாஸ்யா
பூரிக்கு போய் பிரபு ஜெகநாதரை தரிசிக்க திட்டமிட்டார். பகவான் ஜெகநாதருக்கு காணிக்கையாக்க ஏதாவது எடுத்துச் செல்ல நினைத்தார். அந்த சமயம் மாம்பழ வியாபாரி ஒருவர் அந்த வழியாக வந்தார். அவரிடம் பெரிய இனிப்பு மாம்பழங்கள் இருந்தன. பாலிக்கிரம தாஸ்யா சுமார் 40 மாம்பழங்களை வாங்கி கூடையில் வைத்து ஊருக்கு எடுத்துச் சென்றார். சிம்ம துவாரத்தை அடைந்ததும் பண்டாக்கள் எல்லோரும் அவர் பின் சென்று மாம்பழங்களை உள்ளே எடுத்துச் சென்று நிவேதனம் செய்ய முனைந்தார்கள். மாம்பழங்களை எடுத்துச் செல்ல ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டார்கள். இந்த மாம்பழங்களை நைவேத்தியம் செய்ய நீங்கள் யாரும் தேவை கிடையாது என்றார் தாஸ்யா. ஓ, பின் மாங்கனிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகின்றீர்கள்? எங்களிடம் தராமல் எப்படி நைவேத்தியம் செய்ய முடியும்? பகவான் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்யாமல் திருப்பி எடுத்துச் செல்லும் மாம்பழங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகின்றீர்கள்? இந்த மாம்பழங்கள் பகவான் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்வதற்கு ஆனது. முதலில் பகவான் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்யாமல் யாரும் இவற்றை தொடக்கூட முடியாது என்றார்கள் அவர்கள். இப்பொழுது பாலிக்கிரம தாஸ்யா 10 அடி பின்னால் தள்ளி தரையில் மாம்பழ கூடை வைத்தார். நீல சக்கரத்தை பார்த்தார். அங்கே பகவான் ஜெகநாதரை கண்டுவிட்டார். நமஸ்கரித்தார். ஓ பகவான் ஜெகநாதரே, இந்த மாம்பழங்கள் தங்களுடைய சொத்து. தங்கள் இஷ்டம் போல் இவற்றை சுவைத்து சுகிக்கவும் எதற்காக இந்த பிராமணர்கள் தங்களுக்குள் அனாவசியமாக சண்டை போட்டு கொள்ள வேண்டும்? இதற்கு பின் பாலிக்கிரம தாஸ்யா 2 மாம்பழங்களை எடுத்து நீல சக்கரத்திற்கு காட்டினார். உடனே அதே மாம்பழங்கள் மறைந்து பகவான் ஜெகநாதரின் கரங்களுக்கு தாவி ஓடிவிட்டன. ஜெகநாதர் மாங்கனிகளை மகிழ்ச்சி பொங்க சாப்பிட்டார். இப்படியே எல்லா மாம்பழங்களையும் சாப்பிட்டார். பகவான் ஜெகநாதருடைய தன்மை இது. ஒருவன் தாழ் குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டு கிடையாது. அவனுக்கு பக்தி ஆழமாக இருப்பின் பகவான் ஜெகநாதர் அளிக்கும் பத்திரம், பழம், புஷ்பம் எதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார். ஒருவன் என்னதான் உயர்குடியில் பிறந்து இருந்தாலும் அவருக்கு பக்தி இல்லை என்றால் அத்தகையவர் எவ்வளவு தினுசான நைவேத்தியங்களை அளித்தாலும் பகவான் ஜெகநாதர் தொட்டு கூட பார்க்க மாட்டார். இப்பொழுது எல்லா மாங்கனிகளையும் சுவைத்து உண்ட பிறகு பகவான் ஜெகநாதர் அங்கிருந்து மறைந்து விட்டார். ஜனங்கள் எல்லோரும் எப்படி பாலிக்கிரம தாஸ்யாவின் கையில் இருந்து பழங்கள் மறைந்து கொண்டு இருக்கின்றன என்பதை பார்த்து கொண்டு இருந்தார்கள். மாம்பழங்கள் என்ன ஆயின? ஏதாவது வசியமா, செப்புடு வித்தையா? இவர்கள் இவ்வாறு கேட்டார்கள். பகவான் ஜெகநாதர் எல்லா மாம்பழங்களையும் தின்றுவிட்டார். உள்ளே போய் சோதனை இடவும் என தாஸ்யார் கூறவே பாண்டாக்கள் கோவிலுக்குள் ஓடினார்கள். கற்பக்கிரகத்தில் எங்கு பார்த்தாலும் மாம்பழங்கள் தின்று கொட்டையும் தோலும் துப்பப்பட்டு இருப்பதை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ஓ, நீங்கள் பகவான் ஜெகநாதருடைய பெரும் பக்தன் ஆவீர். உங்கள் பக்தியால் பகவான் ஜெகநாதரை விலை கொடுத்து வாங்கிவிட்டீர்கள். தங்களைப் போல் இந்த ஜகத்தில் யார் இருக்கின்றார்கள்? தங்களுடன் ஒப்பிடுகையில் நான் ஒன்றுமே கிடையாது. இவ்வாறு பிராமணர்கள் தாஸ்யாவை புகழ்ந்தார்கள். தாஸ்யாவிற்கு பண்டாக்கள் பிரபு ஜெகநாதரின் மாலையை பிரசாதமாக அளித்து வாழ்வின் அதி உன்னத நிலையை அடைய வாழ்த்தினார்கள். இதை கேட்ட பாலிக்கிரம தாஸ்யா எல்லா பிராமணரின் தாமரை திருவடியிலும் விழுந்து சேவித்தார். இப்பொழுது அவர்களின் திருப்பாத மண்ணை தன் உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டார். அவர்களுக்கு மறுபடியும் தண்டம் சமர்ப்பித்தார். தாஸ்யா இப்பொழுது கூறினார், ஓ பிராமண சிரேஷ்டர்களே, நீங்கள் கூறிய ஆசி அடியேன் செய்த பாக்கியம். இப்படி பாலிக்கிரம தாஸ்யாவை ஆசீர்வதித்த பிறகு பிராமணர்கள் எல்லோரும் புறப்பட்டு சென்று விட்டார்கள். இதயத்திற்குள் பாலிக்கிரம தாஸ்யா பகவான் ஜெகநாதரை தியானித்தார். ஓ சக்கரபாணி, நான் என் நமஸ்காரத்தை சர்வம் அறிந்த பகவானுக்கு தெரிவிக்கின்றேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்,
தாங்கள் எனக்கு தங்களுடைய அனைத்து ரூபங்களையும் காட்ட வேண்டும் என்பதுதான். தங்களுடைய பலவித ரூபங்களை தரிசித்து என்னுடைய வாழ்வு தூய்மை அடையட்டும். பாலிக்கிரம தாஸ்யாவின் மனதை புரிந்து கொண்ட பகவான் ஜெகநாதர் கோவில் நீலச்சக்கர உச்சியில் தோன்றி மச்ச அவதாரத்தில் இருந்து கல்கி அவதாரம் வரை காட்சி தந்தார். இப்பொழுது பாலிக்கிரம தாஸ்யா தரையில் விழுந்து தன் வந்தனத்தை மீண்டும் மீண்டும் செலுத்தினார். ஓ, நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பி பகவான் ஜெகநாதருடைய பக்தி சேவையில் மகிழ்ச்சியாக ஈடுபட்டு தனது மீதி காலத்தை கழித்தார். பின்பு இந்த மனித வாழ்விற்கு பின்பு பகவான் ஜெகநாதரின் ராஜ்யத்தை அடைந்து விட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.